வெல்கம் டு ஸ்கைபிக் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி கிளாஸில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம், அண்ட் செகண்ட் சரௌண்டிங், தேர்டு boundary. மூணு இம்பார்ட்டன்ட் சம் பேசிக் டேர்ம்ஸ். இது there is nothing but system அப்படின்னு என்னன்னா பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். தென் சரௌண்டிங் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அட் ரெஸ்ட் மாஸ், அட் ரெஸ்ட் ஃப்ரம் சிஸ்டம். Boundary is nothing but the separate or separable region between system and surrounding. இன்னொரு டைம் சொல்லலாம், கவனிச்சுக்காங்க. தெர்மோடைனமிக்ஸில் சம் டேர்ம்ஸ் இருக்கு, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸு. இதில் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்டரினா என்ன. இப்போ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நான் ஒரு சிஸ்டம், இதோட மீதி என்னுடைய இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை தான் சரௌண்டிங் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சாக் பீஸ் இருக்கு, இந்த சாக் பீஸ் என் கையில் இருக்கு அப்படின்னா இந்த சாக் பீஸ் அப்படிங்கிறது சிஸ்டம். இதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ரெஸ்ட் ஆஃப் மாஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாவை சரௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிஸ்டம் இஸ் நத்திங் பட் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிக்குதோ அதோட பிளேஸ் தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான் சிஸ்டம். சரி, அந்த சிஸ்டத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம்னா சரௌண்டிங், தமிழில் சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிஸ்டம் அண்ட் தென் சரௌண்டிங் ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் செப்பரேட் ஆகிருக்கும், ஒரு சம் டிஸ்டன்ஸ், எல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், செப்பரபிள் ரீஜியன்ஸ் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் பவுண்டரி சொல்கிறோம். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி இப்போ பார்க்கலாம். தெர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ், தெர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஜிட், ரிஜிட் பவுண்டரின்னு சொல்லுவோம். த செகண்ட் ஒன் இஸ் அடியபெட்டிக் பவுண்டரிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அடியபெட்டிக் பவுண்டரிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயாதெர்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் செப்பரபிள் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியன் தான் பவுண்டரிஸ்னு பார்த்துருக்கோம். இதில் பவுண்டரிஸை நம்ம 3 கைண்டாக பிரிக்கிறோம். என்னன்னா ஒன்று ரிஜிட் பவுண்டரிஸ் which is also known as wall, rigid wall, adiabatic wall, diathermic walls. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஜிட் வால். இப்போ இட்ஸ் நத்திங் பட் ரிஜிட் வால் அப்படின்னு என்னன்னா, இந்த பில்டிங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ரிஜிட். தேர் இஸ் நோ இன்ஃப்ளெக்சிபிள், இதுதான் மெயின் கண்டிஷன். இட் இஸ் ஏ ஸ்ட்ராங், இன்ஃப்ளெக்சிபிள் ஆர் இம்பர்மபிள். ஓகே, ரிஜிட் வால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வால். அட் த சேம் டைம் இந்த வால் நம்மளால ஃபிளெக்சிபிள் பண்ண முடியாது, வளைக்க முடிகிறதோ அல்லது இம்பர்மபிள். இம்பர்மபிள் அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மேட்டர் டஸ் நாட் அலோவ் தி பாசேஜ், வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகாது. அதே மாதிரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டர் வெளியில லீவ் ஆகாது. அதுதான் இம்பர்மபிள் அப்படின்னு சொல்றோம். அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ரிஜிட் வால் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். க்ளோஸ்டு சிஸ்டம் இந்த மெயின் கான்செப்ட் நம்மளுடைய நீட்ல கேட்கக்கூடிய ஏரியா என்னன்னா ΔV ஈக்குவல் டு 0. இப்போ ΔV ஈக்குவல் டு 0 இதுக்கான மீனிங் என்னன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாது, வால்யூம் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும்.
இப்போ இது மாதிரி ஒரு சிஸ்டம் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்காங்க. இந்த பாக்ஸ் தான் இதனுடைய அவுட் சைட் ஆஃப் ஏரியா தான் நான் என்ன வால் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ரிஜிட் வால். ரிஜிட் வால் அப்படிங்கிறது இதோட பொசிஷன் அண்ட் ஷேப், ரெண்டு கேரக்டரும் பொசிஷனாக இருக்கட்டும் ஆர் ஷேப்பாக இருக்கட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். தர் இஸ் நோ இன்ஃப்ளெக்சிபிள், மாறாது, ஆல்டர்னேட் ஆகாது. அப்போ வெளியில் இருக்கு இதில் ஏதோ சம் கண்டைன்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அது அந்த பார்ட்டிகல் இந்த டாட்டர் லைன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர் இஸ் நத்திங் பட் ஆக்குபை சம் ஸ்பேசஸ் வித்தின் த சிஸ்டம், அதுதான் மேட்டர்னு சொல்கிறோம். இப்போ வெளியிலிருந்து சரௌண்டிங்லேருந்து எந்த ஒரு மேட்டரும் இங்கே என்டர் ஆகாது. பட் அதே மாதிரி இங்கிருந்து எதுவுமே லீவ் ஆகாது. ஒன்லி என்ன மட்டும் என்டர் லீவ் ஆகும் அப்படின்னா ஒன்லி எனர்ஜி சேஞ்சஸ். எனர்ஜி இஸ் நத்திங் பட் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. என்னென்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஹீட்டாக இருந்திருக்கலாம் ஆர் ஒர்க்காக இருந்திருக்கலாம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன். ரேடியேஷன் நத்திங் பட் யூவி ரேடியேஷன் சொல்லலாம், சன்லைட். இதுதான் நோ டைம் கிளியராக சொல்லிடுறேன், கவனிச்சுக்காங்க. ரிஜிட் வால் அப்படிங்கிறது அந்த வால் ஒரு ஸ்ட்ராங்கான வால். அட் த சேம் டைம் அந்த வால் நம்மளால ஃப்ளெக்சிபிள், வளைக்க முடியாது. தென் அனதர் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இம்பர்மபிள். இம்பர்மபிள்னா இந்த வாலில் இருக்கக்கூடிய மேட்டர் சரௌண்டிங்க்கும் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மேட்டர் இந்த வால்க்கும் என்டர் ஆகிறது லீவ் ஆகிறது கிடையாது. ஒன்லி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. இதில் வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம் ஷுட் பி ப்ரெசன்ட்? ஹீட், ஒர்க் as well as radiation. You know very well ஹீட் அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் வெப்பம். ஒர்க்கு அந்த இடத்துல டூ இட் சம் ஒர்க் ஆர் அவுட் சைட் ஒர்க் ஆன் த சிஸ்டம் ஆர் பை த சிஸ்டம். தென் ரேடியேஷன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் as a sunlight எஸ்பெஷலி. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஏரியா. அப்போ ரிஜிட் வால்னா அந்த இடத்துல வால்யூம் என்னவா இருக்கும்? தட் இஸ் நோ சேஞ்ச். del V ஈக்குவல் டு 0. del V ஈக்குவல் டு 0 எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், மாற போகிறது கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, அடியாபேட்டிக் வால். அடியாபேட்டிக் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Q ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த இடத்துல Q அப்படிங்கிறது என்னன்னா ஹீட். ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த வால் அடியாபேட்டிக். அடியாபேட்டிக் மீன்ஸ் ஹீட், எனர்ஜி உள்ள என்ட்ராகிறது கிடையாது, வெளியில் போகிறது கிடையாது. ஓகேங்களா? தெர் இஸ் நோ, தட் இஸ் Q ஈக்குவல் டு 0. நம்ம எக்ஸாம்பிள் இதுக்கு மெயினாக நம்மளுடைய பிளாஸ்க் சொல்லலாம், தெர்மோ பிளாஸ்க். இப்போ நம்ம ஒரு சூடான ஒரு டீயை அந்த பிளாஸ்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பர்டிகுலர் டியூரேஷன் டைமு அது அப்படியே தான் ஹாட்டாக தான் இருக்கும். அங்கே என்ன மீனிங்னா ஹீட் என்ட்ராகிறதும் கிடையாது, லீவ் ஆகுறதும் கிடையாது. இன்கேஸ் அந்த இடத்துல லீவ் ஆகிது அப்படின்னா அந்த டீ கோல்டு கண்டிஷனுக்கு போயிருக்கும். இட் இஸ் எ இமேஜினரி பார்ட், நாட் இன் ரியல். ஸோ ஓகே, ஸோ இதில் எஸ்பெஷலி இந்த அடியாபெட்டிக் வாலில் நம்ம என்ன மெயினாக சொல்லலாம் அப்படின்னா தெர் இஸ் நோ டைம் ஃபேக்டர். மோஸ்ட்லி தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் நோ. ஓகேங்களா? டைமை பற்றி இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எனர்ஜி, மேட்டரில் என்ன கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்காங்க. அடியாபேட்டிக் வால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் கண்டிஷன் Q ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல Q அப்படிங்கிறது என்னன்னா ஹீட். எந்த ஒரு ஹீட் என்டர் ஆகுறதும் கிடையாது, சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு லீவ் ஆகுறதும் கிடையாது. நார்மலா நோ ஹீட் என்டர் ஆர் லீவ், no heat enter or leave from the system by surrounding இப்படி சொல்லலாம். அப்போ இங்கே ஹீட் என்டர் ஆகுறதும் கிடையாது, லீவ் ஆகுறது கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நான் எம், மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எம் ஈக்குவல் டு ஆல்சோ 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டயாதெர்மிக் வால். இங்கே என்னன்னா இது மாதிரி ஒரு சிஸ்டம் அகைன் கன்சிடர் பண்ணலாம்.
இதில் இருக்கக்கூடிய மேட்டர் தட் இஸ் வால்யூம் del V ஈக்குவல் டு 0, பட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரிஜிட் பால் மாதிரி தான். அங்கே ரிஜிட் பால்க்கு இதுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா, ரிஜிட் பால் ஆல்சோ del V 0, ஆக்சுவலி அங்கே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. நான் மாற்றி சொல்லியிருப்பேன், அது ஒரு டைம் பார்த்துக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா அது ரிஜிட் வால். ரிஜிட் வால்க்கும் டயாதெர்மிக் வால்க்கும், இப்போ டயாதெர்மிக் வால் அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாது, பட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு டைம் ஷார்ட்டாக சொல்லிடுறோம் பாருங்களேன். ரிஜிட் வால், ரிஜிட் வால்ங்கிறது இந்த இடத்துல del V ஈக்குவல் டு 0 அண்ட் ஆல்சோ எனர்ஜி டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச். எனர்ஜி டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச். அந்த ஒரே இடத்துல சொல்லிட்டோமா, இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டேன். டயாதெர்மிக் வால்ங்கிறது வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அதே போல் ரிஜிட் வால்யூம் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. அப்படின்னு என்ன மீனிங்னா, அதில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இனிஷியலாக எவ்வளோ கிராம் எடுக்கிறோமோ ஆஃப்டர் சம் டைம் டியூரேஷன்ஸ்க்கு அப்புறமோ அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் இருக்க போகிறது, மாற போகிறது கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டயாதெர்மிக் வாலாக இருந்தால் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கும் சிஸ்டம் டு சரௌண்டிங்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதுவே ரிஜிட் வாலாக இருந்தால் எனர்ஜி டஸ் நாட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து போயிடலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், 3 kinds ஆஃப் சிஸ்டம். ஒன்று ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இதில் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பீக்கரை கன்சிடர் பண்ணிக்காங்க, தட் இஸ் நாட் இன் க்ளோஸ்ட், ஓப்பன் கண்டெய்னராக எடுத்துக்கிறோம். இதில் நான் பாயிலிங் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே என்னவாகும், இந்த சிஸ்டமே நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடியது ஓப்பன் டைப்பில், எந்த ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸும் கன்சிடர் பண்ணல. இப்போ சம் டியூரேஷன்ஸ் ஆஃப்டர் இதில் இருக்கக்கூடிய மாஸ் ப்ளஸ் எனர்ஜி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லலாம்னா del Q நாட் ஈக்குவல் டு 0, del M நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி கண்டிஷன் தான் நமக்கு கொடுப்பாங்க நீட்டில். இதில் Q அப்படிங்கிறது ஹீட்டுன்னு தெரியும், M அப்படிங்கிறது மாஸ்ன்னு தெரியும். அப்போ போத் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஆஸ் வெல் ஆஸ் மாஸ், சரௌண்டிங் கூட எனர்ஜி ஆர் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே போத் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ரெண்டு பேராமீட்டருமே. இதில் டெல் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் சேஞ்சஸ் மென்ஷன் பண்ணக்கூடியதான் இந்த டெல். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம்ல, இது டெல் சிம்பிள் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஓப்பன் சிஸ்டமாக இருந்தால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பாயிலிங் வாட்டர் பாட்டில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதிலிருந்து வாட்டர் வேப்பராக சரௌண்டிங்க்கு போகலாம், சரௌண்டிங்லேருந்து சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இதில் என்டர் ஆகலாம். ஸோ போத் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் வேரி ஆகுது, அட் த சேம் டைம் எனர்ஜியும் வேரி ஆகுது, ரெண்டுமே. இதுதான் நமக்கு மெயின் கான்செப்ட். இதை நான் சிம்பாலிக்காக சொல்லணும் அப்படின்னா del Q நாட் ஈக்குவல் டு 0, அது 0வா இருக்க போகிறது கிடையாது, ஏதோ சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதே போல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் போது அதோட மாஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ del Q நாட் ஈக்குவல் டு 0, del M நாட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனை எந்த ஒரு சிஸ்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெயின் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆல் லிவிங் திங்ஸ், இது ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஆல் லிவிங் திங்ஸ் மீன்ஸ் இந்த உலகத்துல உயிர் வாழக்கூடிய எல்லாமே ஏதோ சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்போ ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட், இதில் ஒரு மேட்டர், நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கரை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் உள்ள இருக்கிற ரைஸ் அப்படியே தான் இருக்க பொழுது ஒன்லி கேஸ் மட்டும் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறது எனர்ஜி ஃபார்ம், பட் மேட்டர் அதில் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இங்கே del M ஈக்குவல் டு 0, தென் எனர்ஜி del Q
நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் தான் நமக்கு மெயின் எக்ஸாம்பிள்ஸ். க்ளோஸ்டு சிஸ்டம்னா ப்ரெஷர் குக்கரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சாதம் உள்ளே தான் இருக்க போகிறது, பட் எனர்ஜி மட்டும் ரிலீஸ் ஆகுது கேஸஸ் ஃபார்மில். அதுதான் டெல் கியூ நாட் ஈக்குவல் டு 0. எனர்ஜி சேஞ்ச் ஆகும், ஆனால் அதுக்கு கூடிய மாஸ் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெண்டு கண்டிஷன் பார்த்துருங்க. த தேர்ட் கைண்ட் என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா தெர்மல் பிளாஸ்கே நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். தெர்மல் பிளாஸ்க் ஆர் டி பிளாஸ்க், ஓகே, அதுதான் தெர்மல் பிளாஸ்க்னு சொல்கிறோம். இதில் del m ஈக்குவல் டு 0, del q ஈக்குவல் டு 0. ரெண்டு பேராமீட்டருமே மாறாமல் இருக்கும், ஓகேங்களா. மாசும் மாற போகிறது கிடையாது, எனர்ஜியும் மாற போகிறது கிடையாது. cannot exchange both matter as well as energy. That system will be called as isolated system அப்படி சொல்லலாம். இன்னொரு டைம் சம்மரைஸ் பண்ணிடுறேன் பாருங்க. இந்த மூணுமும் இந்த கண்டிஷன் தான் நமக்கு மஸ்ட். ஓப்பன் சிஸ்டமாக இருந்தால் எனர்ஜி அண்ட் மாஸ் இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா எனிதிங், ஏதோ ஒன் கைண்ட் ஆஃப் வேல்யூ இருக்கலாம். அதுவே க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தால் மாஸாக இருக்கட்டும் ஆர் எனர்ஜியாக இருக்கட்டும், இது ரெண்டையும் பாருங்க, எனர்ஜி மாறும் ஆனால் மாஸ் மாறப்போகிறது கிடையாது. ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்தால் ரெண்டுமே போத் பேராமீட்டர், மாஸும் சேம் தான், டெல் கியூவும் சேம் தான், மாறப்போகிறது கிடையாது. இந்த கண்டிஷன் வச்சு நீட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா மேக்ரோ. மேக்ரோ மீன்ஸ் பிக்கஸ்ட் பார்ட்டிகளுக்கு தான் இது அப்ளிகபிளாக இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு இந்த லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர் வந்துன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இது மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம், கான்சன்ட்ரேஷன். இது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது மாதிரி ஒரு ஆட்டமோடைய சின்ன சின்ன துகள்களுக்கு இந்த தெர்மோடைனமிக் லா அப்ளிகபிள் கிடையாது. ஆனால் மேக்ரோஸ்கோபிக் லெவல் மட்டும்தான் இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள். இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் லெவல். மேக்ரோ அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், தென் கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரா பிகாஸ்ட் மாலிகுலுக்கு எல்லாமே தெர்மோடைனமிக் லா அப்ளிகபிள். இந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ரெண்டு கைண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுலேயே இருக்கு பாருங்க. இன்டென்சிவ் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். Independent of the amount of substance. இது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அதுவே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். does depend on the quantity of matter. ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. இந்த தெர்மோடைனமிக் எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் அப்ளிகபிள். இந்த மேக்ரோஸ்கோபிக் லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரெண்டு கைண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ஐ அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளோட குவான்டிட்டியை பொறுத்து அந்த வேல்யூ பேராமீட்டர் சொல்கிறேன் என்னென்ன எக்ஸாம்பிள்ட்டு மாறாமல் இருந்தது அப்படின்னா அது இன்டென்சிவ். பட் நாம் எடுக்கக்கூடிய குவான்டிட்டி, ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறோம், அதோட குவான்டிட்டியை பொறுத்து வேரி ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஓகே, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸே சொல்கிறேன் பாருங்களேன். ப்ரெஷர், தென் டெம்பரேச்சர், டென்சிட்டி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி, மோலார் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம்.
வரும் இந்த மாதிரியான கொஸ்டின். அவன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தென் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டு ஒரு பேர் மாதிரி கொடுத்து அதில் சூட்டபிள் ஆர் நாட் சூட்டபிள் கோடிங் கொஷின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஏரியா. இப்போ ப்ரெஷர்னு எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக ஹோல் ப்ரெஷர் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது இருக்கும். அதுவே டெம்பரேச்சர்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டோட டெம்பரேச்சர்னா இவ்வளோ தான், ஒவ்வொரு பர்டிகுலர் பிளேசஸ்க்கும் டெம்பரேச்சர் மாற போகிறது கிடையாது. ஸோ தென் டென்சிட்டி, இப்போ ஆயிலோட டென்சிட்டியாக இருக்கட்டும் 1 ml ஆயில் எடுத்தாலும் அதே டென்சிட்டி தான், 10 ml எடுத்தாலும் அதே டென்சிட்டி தான், மாற போகிறது கிடையாது. இது மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, ஃப்ரீசிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்டு, இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எந்த ஒரு பொருள் வந்து அது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகாமல் இருக்குதோ அதை இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அது 1 ml இருந்தாலும் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஒன்று 10 ml இந்த பல்க் ml எடுத்தாலும் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ 0.1n நார்மாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு NaOH சொல்யூஷனை ஒரு 1000 ml மேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ml இருந்து ஒரு டிராப் எடுத்தாலும் அந்த ஒரு டிராப் சொல்யூஷனோட மோலாரிட்டி எவ்வளவுதான் இருக்க போகுது அப்படின்னா 0.1 தான் இருக்க போகுது. இப்படி இல்லை 1000 ml-க்கு 1, அதுல இருந்து 1 டிராப் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1000 ml இருந்து ஒரு டிராப் எடுத்தா மோலாரிட்டி சேஞ்ச் ஆகும்னா ஆக போறது கிடையாது. இது மாதிரி ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும் அல்லது ஒரு திங்ஸ் எனிதிங் எல்ஸ் ஏதோ ஒரு திங்ஸோட வேல்யூ மாறாம இருந்ததுன்னா, எதை பொறுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறாம இருந்ததுன்னா அதை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இது அப்படியே வைஸ் வர்சா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் டஸ் டிபெண்ட் ஆன் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட் ஆஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் கெப்பாசிட்டின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வெப்பத்தை தாங்கும் திறன் இருக்கும், அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த சாக் பீஸ்க்கு ஒரு மாதிரியான ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியான ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும், போர்டுக்கு ஒரு மாதிரி. அப்போ ஒவ்வொரு திங்ஸுக்குமே அதோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து வேரியிட்டே இருக்கு. இது மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொறுத்து வேரி ஆனதுன்னா அதை எக்ஸ்டென்சிவ். என்ட்ரோபியும் அதே மாதிரி தான். சாலிட்க்கு ஒரு மாதிரியான என்ட்ரோபி, லிக்யூடுக்கு ஒரு மாதிரியான என்ட்ரோபி இருக்கும், கேசஸ் மாலிகுலுக்கான என்ட்ரோபி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம். அது பின்னாடி இந்த சாப்டர்லேயே நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் சின்ன ஒரு ஸ்மால் கான்செப்ட் சொல்லிடுறேன். என்ட்ரோபிங்கிறது ஒரு பொருளோட டிஸ்ஆர்டர் ஆர் ரேண்டம்னஸ், அதோட இயங்கும் தன்மை, ஒழுங்கற்ற தன்மையை தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்ல போறோம். இப்போ சாலிட் எடுத்துக்கலாம், லிக்யூட் வாட்டர் எடுத்துக்கலாம், அது ஏதோ ஒரு கேசஸ் மாலிகுல். இப்போ சாலிட்ல இருக்கக்கூடிய ஈச் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொரு துகளுமே இதுல கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், வெல் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கோ அதோட என்ட்ரோபி கம்மி. ஓகே, தென் லிக்யூடு. இப்போ இந்த வாட்டர் மாலிகுலை எது கூட கம்பேர் பண்றோம்னா சாலிட் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகுல் இதுல விட இதுல ஃப்ரீ மூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். இப்போ இங்க டிஸார்டர் வந்து ஈஸியாக அக்கர் ஆகும், ரொம்ப டிஸ்டன்ஸ் மூவபிள் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்யூடுக்கு என்ட்ரோபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே இப்போ கேஸ் லிக்யூடு இந்த ரெண்டு சிஸ்டமையும் நான் கன்சிடர் பண்ணும்பொழுது கேஸஸ்ல இருக்கிற ஈச் அயான்ஸ் வில் பி ஈஸிலி ஆர் ஃப்ரீலி மூவ்மெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். நல்ல லாங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பிகாஸ் கேஸஸ் சோர்ஸ் வான் டெர் வால்ஸ் ரேடியை அப்படின்னு சொல்லியிருப்போம். கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ல இருக்கும், ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன், கேஸஸ்க்கு வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ரேடியை இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி என்ன கைண்ட் ஆஃப் ரேடியனா வான் டெர் வால்ஸ் ரேடியை. இப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியங்கிறது ஒன்றும் கிடையாது, அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிகளுக்கும் ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ் இருக்கும், லார்ஜர் லென்த், பட் அதோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் பொழுது அதோட என்ட்ரோபி என்னவா இருக்கும், ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். ஒன்று டிஸார்டர் ஆஃப் த சிஸ்டம். எந்த ஒரு சிஸ்டம் ஒழுங்கற்ற தன்மையில இருக்கோ அதுக்கு என்ட்ரோபி அதிகம். அது இப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறதையும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் என்ட்ரோபி மாறிட்டே இருக்கும். அதே போலதான் என்தால்பி ஹச் அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம சொல்லுவோம். ஹீட் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் ஹீட் கண்டென்ட் என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இதுதான் என்தால்பிக்கான ஈக்குவேஷன். இதெல்லாம் பின்னாடி நம்ம டெரிவேஷன் பார்க்க போறோம், சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ், யூ நோ வெரி வெல், ஆல்ரெடி நம்ம மோல் கான்செப்ட்ல சொல்லியிருப்பேன். மோல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா n is equal to
given mass divided by molar mass. இது மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், கவனிங்க. தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரியான பார்ட்டிக்கலுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு தான் அப்ளிகபிள். மேக்ரோ அப்படின்னா பிக்கஸ்ட் பார்ட்டிக்கல். அதில் என்னென்ன பேராமீட்டர் வரும் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஹீட் கெப்பாசிட்டி, தென் என்தால்பி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸெட்ரா. இதுக்கு மட்டும்தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகபிள். மைக்ரோ, இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம், ஹைட்ரஜனே எடுத்துட்டோம்னா அதில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், எனிதிங் எல்ஸ், அதுதான் நம்ம மைக்ரோ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மிகச்சிறிய துகள்களுக்கு இந்த லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த மேக்ரோஸ்கோபிக் லெவலை 2 கைண்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதுல இருந்தே நமக்கு தெரியும், ஐ இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, இப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளோட நிறை வெயிட்டை பொறுத்து இல்லாம சேம் கான்ஸ்டண்டா இருந்ததுன்னா அதை இன்டென்சிவ்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆயில், ஒரு 10 ml ஆயில் எடுத்தாலும் அதே டென்சிட்டி தான் இருக்க பொழுது, அந்த 10 ml ஒரு டிராப் எடுத்தாலும் அதே டென்சிட்டி வேல்யூ தான் இருக்க பொழுது, மாற போகிறது கிடையாது. ஓகே. அதுவே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளோட வெயிட் பொறுத்து அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த சி இஸ் நத்திங் பட் ஹீட் கெப்பாசிட்டி, என்தால்பி, நம்பர் ஆஃப் மோல்ஸ், என்ட்ரோபி, இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்கைபிக் அகாடமியில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டியை கொண்டு உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் வர மாதிரி உங்களுக்கு தெளிவான முறையில் எல்லாம் நாங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தாரமங்கலம் ஸ்ரீ ஜெயஜோதி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், லட்சுமி பஸ் ஸ்டாப், இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நேரில் இருந்து விசிட் பண்ணுங்க, அட்மிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.